வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் சமநிலை என்பது ஒரு மாயையா அல்லது எளிதில் அடையக்கூடியதா? இந்த கேள்விக்கான விடையை ஒரு அற்புதமான ஜென் கதை மூலம் தெரிந்து கொள்வோம். ஒரு ஜென் மாணவன் தனது குருவிடம் வந்தான். அவன் மனம் கேள்விகளால் நிறைந்திருந்தது. குருவே, நான் என் வாழ்க்கையில் சமநிலையை கண்டறிய விரும்புகிறேன். எனது வேலை, தியானம், குடும்பம் எல்லாவற்றையும் எப்படி சமநிலையில் வைத்துக் கொள்வது? குரு எதுவும் பேசவில்லை. அவர் ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் மெல்லிய மணலை நிரப்பினார். பிறகு மாணவனிடம், இந்த பாத்திரம் நிரம்பிவிட்டதா என்று கேட்டார். மாணவன், ஆம் குருவே என்றான். பிறகு குரு சிறிய கூழாங்கற்களை எடுத்து மெதுவாக மணலுக்குள் செலுத்தினார். கூழாங்கற்கள் மணலை அழுத்தி உள்ளே சென்றன. மீண்டும், இப்போது நிரம்பிவிட்டதா என்று கேட்டார். மாணவன் மௌனமானான். அப்போது குரு பெரிய பாறாங்கற்களை எடுத்து ஒவ்வொன்றாக பாத்திரத்தினுள் வைத்தார். அந்த பாறாங்கற்கள் மணலையும் கூழாங்கற்களையும் தள்ளிவிட்டு பாத்திரம் இறுதியாக நிரம்பியது. குரு மாணவனை பார்த்துச் சொன்னார், இந்த பாறாங்கற்கள்தான் உன் வாழ்க்கையின் மிக முக்கியமான விஷயங்கள். உன் ஆரோக்கியம், உன் குடும்பம், உன் தியானம். கூழாங்கற்கள் உனது வேலை, கல்வி போன்ற இரண்டாம் நிலை விஷயங்கள். இந்த மணல் என்பது நீ செலவழிக்கும் வீணான நேரத்தை குறிக்கிறது. நீ முதலில் மணலால் பாத்திரத்தை நிரப்பிவிட்டால், முக்கியமற்ற விஷயங்களில் மூழ்கினால் உன்னால் பாறாங்கற்களை வைக்கவே முடியாது. ஆனால் நீ முதலில் பாறாங்கற்களை, அதாவது உனக்கு முக்கியமானதை நிரப்பினால் மற்ற எல்லாவற்றுக்கும் தானாகவே இடமறுக்கும். வாழ்க்கையின் சமநிலை என்பது எதை முதலில் வைக்கிறாய் என்பதில் இருக்கிறது. திரையில் கதையின் நீதி. முக்கியமான விஷயங்களுக்கு எப்போதும் முதலிடத்தை கொடுங்கள். மற்றவை தானாகவே இணையும். உங்கள் பாறாங்கற்கள் என்ன என்பதை இன்று கண்டறியுங்கள். இந்த ஜென் கதை உங்களுக்கு ஊக்கமளித்திருக்கும். மறக்காமல் லைக் செய்யுங்கள். உங்கள் பாறாங்கற்கள் என்ன என்று கீழே கமெண்ட் செய்யுங்கள். இன்னும் இது போன்ற ஊக்கமளிக்கும் கதைகளைக் காண சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். புதிய வீடியோக்களை உடனே காண பெல் ஐகானை அழுத்தவும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.